வாங்க ஊரில் தான் நீங்கள் கோழி வளர்ப்பீங்களா? நாங்கள் ஃப்ரான்ஸ்லேயும் கோழி வளர்க்குறோம் பாருங்கள். இவர்களுக்கு கொண்டு வந்து நான் ஒவ்வொரு நாளும் மைஸ் போடுறேன், நான் சோளம். அதை சாப்பிட்டு எனக்கு எப்பயுமே வந்து விடியல என்ன பாப்பினம். அது ஒரு நன்றி உள்ளதாக இருக்குது. அதே போல் இங்கே ஒரு நல்ல வடிவான ஒரு சியான் ஒன்று இருக்குது, நாய் உண்டு. அதுக்கு முன்னில் வந்து நல்ல விருப்பமாக என்னோட வந்து பழகும். அதே போல் இந்த இடத்த பாருங்கள், மிக அழகாக இருக்குது. அழகான ஒரு ஹோட்டல், அழகான ஒரு ஊருக்குள்ள அழகான ஒரு ஹோட்டல். அதை நான் காலையிலேயே உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இந்த காட்சி உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கும். 2 நிமிடம் தான். ஆனால் நீங்கள் பெல் பட்டனை அமர்த்துங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள், அது நலமாக இருக்கும். அதே போல் ஒவ்வொரு தரம் என்னோடு இதுகளை வந்து எடுத்து தர சொல்லி என்னுடைய நெருங்கின நட்புகள் கேட்கிறீர்கள். உண்மையிலேயே எனக்கு நேரம் காணாது. நான் தொடர்ந்து வேலையில் இருக்கிறதால எதையுமே செய்யக்கூடிய மாதிரி சூழ்நிலைகள் இல்லை. அதால் நான் வருவேன். எனக்கும் சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறதால நான் வந்து யூடியூப்புக்கு எடுக்கல. ஒவ்வொருத்தருடைய இடங்களையும் ஒவ்வொரு தொழிற்சாவளங்களையும் நான் வட்டிவாக எடுத்து செய்தருவேன். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நான் வந்து எல்லாம் செய்தருவேன். இது உங்களுக்கு நல்ல அழகாக இருக்கும். பாருங்கள், பார்க்குற எல்லாரும் எல்லா விதத்திலையும் வன்னி மலத்துளி யூடியூப்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட்டில் கணக்கு ஏழைகள் பசியாறுவார்கள். மற்றபடி நான் கோடீஸ்வரன் ஆகிறனோ இல்லையோ, ஏழைகள் பசியாறுவார்கள். அந்த ஏழைகளுடைய பசியை தீர்ப்பதே எங்களுடைய வன்னி மலத்துளி யூடியூப்பினுடைய நோக்கம். அதற்காக எங்களுக்கு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாத்தையும் தேடி சேகரித்து விட்டு வன்னியில், நமது இலங்கை மண்ணில் இந்த ஆண்டில் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் முகமுகமாக காண தேவன் பலத்த கிருபை செய்வார் என்று சொல்லி நான் தேவனுக்குள்ள விசுவசிக்கிறேன். இந்த பதிவை பாருங்கள். நீங்களும் விடுமுறை காலங்கள் வரும் பொழுது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக்குகளால் எழுதி கேட்கலாம். இல்லை அது இப்படி வர வேணும் என்று கேட்டால் அதுக்குரிய விடயங்களை எல்லாம் நான் உங்களுக்கு பகிர்வேன். அதே போல் நீங்களும் உங்கள் உடல்நல சுகத்தோடு இருக்க தேவனுடன் நான் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுகிறேன். வீட்டிலிருந்து டெலிவிஷனில் பார்த்து மகிழ்ச்சி அடையும்படி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். உங்கள் நண்பு அன்றன். நன்றி, வணக்கம் நண்பர்கள், உறவுகளை.